ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். டேய் புடிப்பையிலே, இந்த வீடியோ நீ கண்டிப்பா பாப்படா புடிப்பையிலே. ஐயோமா, நீ கமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருக்க. 15 வயசு பையன் எப்படி ஒரு கார் வாங்க முடியும்? எப்படி டேர்ம் பண்ணிதான். இன்ஸ்டா பக்கத்தில் மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் 15 வயது சிறுவன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தனது தந்தைக்கு புதிய பைக் வாங்கி கொடுப்பது போலவும் தற்போது அவரது தாய்க்கு தார் ரக காரை வாங்கி கொடுப்பது போலவும் வீடியோ வெளியிட்டார். இதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட சில இணையவாசிகள், நான் எல்லாம் 15 வயசுல பொம்மக்கார கூட சம்பாதிச்சு வாங்கினதே இல்லை, ஆனா இந்த பையன் இந்த வயசுலயே கார் வாங்கியிருக்கானே என பாராட்டி ஃபயர் விட்டு வந்தனர். இளம் வயதிலேயே சாதித்த இந்த சிறுவனை வாழ்த்தலாமே பிரான்ஸ் என மற்றொரு கூட்டமும் கிளம்பியது. ஆனால் இது எல்லாம் மோசடி செய்து சம்பாதித்தது என ஒவ்வொருவராக வீடியோ வெளியிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஸ்டா பக்கத்தில் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ், யூடியூப் பக்கத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்திருக்கும் இந்த 15 வயது சிறுவன் சேலஞ்ச் வீடியோ என்கிற பெயரில் மிளகாய் பொடியை உடலில் பூசுவது போலவும் உப்பை ரோட்டில் கொட்டி அதன் மீது வெயிலில் அமர்வது போலவும் பல கோமாளித்தனங்களை வீடியோவாக எடுத்து அதனை பதிவிட்டு வந்தான். சில வீடியோக்களில் நீங்க யாரும் என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க என அழுது வீடியோ வெளியிட்டும் ஃபாலோவர்ஸை உயர்த்தி வந்தார். தன்னை ஒரு தீவிர விஜய் ரசிகராக காட்டிக்கொண்ட அந்த சிறுவன் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது, மாநாட்டிற்கு செல்வது, விஜயின் வீட்டின் முன்பு நின்று வீடியோ எடுப்பது, விஜயுடன் நிற்பது போல AI புகைப்படங்களை பதிவிட்டு வருவது என விஜய் ரசிகர்களின் ஆதரவை பெற்று வந்துள்ளார். மேலும் சிலருக்கு உதவி செய்வது போல வீடியோக்களை பதிவிட்டு இப்படி தனக்கான வட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்ட சிறுவன் அதன் பிறகுதான் சில மோசடி வேலைகளை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிறுவனின் மோசடியை வீடியோவாகவும் சிறுவனிடம் சாட் செய்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர்ந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு அந்த சிறுவன் வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வேண்டும் என்றால் என்னை DM செய்யவும் என வீடியோவை வெளியிட்டிருந்தான். அதனை நம்பி அந்த பெண்ணும் இன்பாக்ஸில் சிறுவனுக்கு மெசேஜ் அனுப்பி தனக்கு அந்த வேலையில் ஆர்வம் இருப்பதாக கூறியுள்ளார். முதலில் 1000 ரூபாய் அனுப்புங்கள், அதன் மூலம் பணம் அதிகமாக திரும்ப கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி சிறுவன் கேட்க அந்த பெண்ணும் 1000 ரூபாயை அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. பின்னர் அடுத்த 5 நிமிடத்தில் அக்கா 3200 ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் பணம் கேட்க, இத நீ முன்னாடியே சொல்லலையேப்பா என அந்த பெண் கேட்டிருக்கிறார். சொல்ல மறந்துட்டேன்கா, 3200 ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் மீண்டும் கேட்க, சிறுவனாயிற்றே ஏமாற்ற மாட்டான் என்கிற அதீத நம்பிக்கையில் அந்த பெண்ணும் 3200 ரூபாயை அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவன் 2 மணி நேரத்திற்கு பிறகு, அக்கா உங்களோட பணம் லாஸ் ஆகிடுச்சு, அதனை மீட்க இன்னும் 1000 ரூபாய் அனுப்பினால்தான் மீட்க முடியும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. தான் அனுப்பிய 4200 ரூபாயை அந்த பெண் திரும்ப கேட்டதற்கு சிறுவன் பிறகு பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போவதாக கூறியும் கூலாக ஓகே என பதில் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த சிறுவன் சிலரிடம் லாபம் ஈட்டலாம் என பணத்தை வாங்கி அது லாஸ் ஆகிவிட்டது என மோசடியில் ஈடுபடுவதாக வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கும் பிரபல இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் தன்னிடம் அவசரமாக அந்த சிறுவன் 7000 ரூபாய் வாங்கியதாகவும் 1 மாதம் ஆகியும் திருப்பி தராததால் கொடுத்த பணத்தை கேட்டதற்கு பணத்திற்கு பதிலாக நான் உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ பண்ணி தருகிறேன் என சொன்னதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பிரபல இன்ஃப்ளூயன்சர் பணம் அனுப்பிய ஸ்கிரீன்ஷாட்டுகளை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் வைத்து அம்பலப்படுத்திய பிறகு அந்த பணம் தனக்கு கிடைத்ததாக தெரிவித்துள்ளார்.
வடிவேலு காமெடியில் வருவது போல செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை போல சின்ன பையன் தானே ஏமாத்த மாட்டான் என தவறாக நினைத்து பணத்தை இழந்துவிட வேண்டாம் என பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.